ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபி ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருக்கு பார்க்க போகிறோன்னா, கும்ப ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ கும்பம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். 2026 மார்ச் மாதம் 27க்கு பிறகு கிரகங்களுடைய தாக்கங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்க இருக்கு. அப்படி நடக்க இருக்கக்கூடிய சம்பவங்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு என்னெல்லாம் நடக்கும், ஏதெல்லாம் நடக்கும், நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் காரணம் விதின்ட்டு நாம் நினைக்கிறோம். ஆனால் விதியெல்லாம் கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் ஒரே மாதிரியே இருக்காது. ஸோ முன்னும் பின்னும் மாறி மாறி கிரகங்கள் செயல்படும். சில நேரம் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இருக்கும். அதே சில நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் நமக்கு ஆபத்து தர மாதிரி இருக்கும். ஸோ கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கிரகங்கள் ஒரே மாதிரியே செயல்படாது. கிரகங்கள் மாறி மாறி தான் செயல்படும். ஸோ கிரகங்கள் எப்படி செயல்படுதோ அதை பொறுத்து தான் நமக்கு எல்லா பலன்களுமே கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு, அதை நாம் தெரிஞ்சு, அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பயன் பெறணும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரேன். ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பேட்டில் எப்படி உத்தர பொருள் சமுதாயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துமோ அது போல தான் கிரகங்களும் தாக்கங்களை ஏற்படுத்தும். அதனால தான் பல ரகசியங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் தெளிவாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மர்ம ரகசியங்கள் பற்றி தெரிஞ்சுக்குங்க. இதுக்கும் கிரகங்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அதனால் இதுக்கும் கிரகங்களுக்கும் என்னென்ன தொடர்பு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டிங்கிறது முருகனுடைய உத்தரவு பொருள் வைக்கக்கூடிய பெட்டிங்க. இந்த பெட்டியில் தற்போது கற்பூரம் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுது. இதை பற்றி கோவில் சிவாச்சாரியர்கள் பயங்கரமாக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்து இந்த ஒரு கோவில் அழகா அமைந்திருக்கு. சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற சிறந்த தலமாக விளங்குது. இந்த கோவிலுடைய பிரசித்தி பெற்ற சிறப்புகளே என்னன்னா, ஆண்டவர் உத்தரவு பெட்டி தான். நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவார். அதனால தான் இங்கு மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்கிறது. சிவன்மலை ஆண்டவர் முருகன் என்ன பண்ணுவார்னா, பக்தருடைய கனவுல குறிப்பால் சில பொருளை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரப்பேட்டில வைப்பது தொன்று தொட்டு சொல்லிட்டு இருப்பாரு. பக்தர்கள் கனவுல கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தா கூட மேற்படி பொருளை உத்தரப்பேட்டில வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து அனுமதி கேட்பாங்க. அதில் வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படும். இதுவரைக்கும் இந்த பெட்டியில் மண், ஏற்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, ருத்ராட்சம், இளநீர், இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அவ்வாறு வைத்து பூஜை செய்யக்கூடிய பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்தி வந்திருக்கு. அந்த வகையில் கடந்த 2025 டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் திருவோட்டில் விபூதி ருத்ராட்ச வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அப்புறம் கடந்த மாதம் 25ஆம் தேதி வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டது. இந்த நிலையில தான் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அருதுலோ பகுதியை சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தர் கனவுல தற்போது கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவானது. இதையடுத்து இப்ப ஆண்டவர் உத்தரப்பேட்டில கற்பூரமும் பிரம்பும் வைத்து பூஜை செய்யப்படுது. இது பற்றி கோவில் சிவாச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எலெக்ஷன் டைம் வேற வந்திருக்கு. இந்த டைம் பிரம்பும் வைக்கப்பட்டிருக்கிறதுனால அரசியல்ல பெரிய மாற்றம் ஏற்பட போகிற மாதிரி தெரியுது என்பது சிவாச்சாரியர்கள் சொல்றாங்க. ஸோ சிவாச்சாரியர்கள் சொன்னது போல முருகருடைய அருளால என்ன நடக்கும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம்.
இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியில் பொருள் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துமோ அது போல தான் கிரகங்கள் அமைவதை வைத்து தாக்கங்கள் ஏற்படும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படக்கூடிய அந்த பலன்களை நீங்கள் தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் இந்த தாள்களை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இப்போ கும்ப ராசிக்கு உங்களுக்கான பலனை பார்க்கலாம் வாங்க. கும்பம் ராசிக்காரங்க அவிட்ட 3-4 பாதம், சதயம், புரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கும்ப ராசிக்காரங்க வீடியோ பாருங்க. முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். ராசியில் சனி ராகு, சுகஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, கலஸ்தரஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரிய புதன் சுக்கிரன் செவ்வாய், இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சிறிய வேலையாக இருந்தாலும் அதிகமான உழைப்பை செலுத்தக்கூடிய குணமுடைய கும்பராசி அன்பர்களே, இந்த டைம் குறிக்கோளற்ற வீண் அலைச்சல் உண்டாகலாம். அதோடு தைரியமும் அதிகரிக்கும். ஜீரண கோளாறு ஏற்படலாம். அதுவும் உடல் சோர்வு உண்டாகும். பல வழிகளில் செலவாகும். அதோடு காரிய தாமதம் ஏற்படும். அடுத்தவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் வாக்குவாதமும் கொடுக்காம இருப்பது நல்லது. இல்லைனா வீண் மனக்கவலை ஏற்படும். வீண் மனக்கவலை நீங்க உத்தரவு கொடுக்காம இருக்கிறது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது கவனங்கிறது அவசியம். நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதப்படும். ஸோ நண்பர்கள் மூலம் கண்டிப்பாக உதவிகள் கிடைக்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக உதவிகள் கிடைக்குங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க சற்று விழிப்புணர்வோடு இந்த டைம் இருப்பது நல்லது. மெயினாக பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பார்த்த மாதிரி பணம் கைக்கு வர தாமதமாகலாம். ஸோ அந்த தாமதுக்காக தான் நான் உங்களை கவனமாக இருக்கணும் என்பதை தொழில் வியாபாரத்தில் சொல்ல வரேன். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க அலைச்சலையும் வேலை பளுவையும் சந்திக்க நேரிடும். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். அந்த இடமாற்றம் வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியும். அப்புறம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது, கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது, இதெல்லாம் இந்த டைம் பண்ணுவது உங்களுடைய உறவு பொறுத்த வரைக்கும் நல்லது. சகோதரர்களோடு கருத்து வேற்றுமை உண்டாகலாம். ஸோ எச்சரிக்கைங்கிறது தேவை. பெண்கள் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லது. இல்லைனா செலவும் அதிகரிக்கும், வீண் கவலையும் உங்களுக்கு உண்டாகும். அதுக்காக தான் கவனமாக இருக்கணும் என்பதை உங்களுக்கு சொல்ல வரேன். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு கிரக சூழ்நிலை சாதகமாக இல்லாததால் சோம்பேறித்தனத்தை விட்டு நன்கு உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும். அதோடு அறிவு திறனானது அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும். எங்கு இருந்தாலும் ருசியான உணவை உண்டு மகிழணும். இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு அது பெரிய ஆபத்தில் போய் முடியும். புதன் மன நிம்மதியை தருவார். சாமர்த்தியமாக காரியங்கள் செய்தீங்கன்னா வெற்றி பெறுவீங்க. அதோடு அரசியல் துறையில் இருக்கிறவங்க உங்கள் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுக்கணும். பணவரவு கூட திருப்தி தரும். செயல் திறமையும் உங்களுக்கு கூடும். பயணங்களும் செல்ல வாய்ப்புகள் நேரிடும். மனதில் நிம்மதிங்கிறது ஏற்படும். சுற்றத்தினருடைய வருகை இருக்கும். நண்பர்கள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும். இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிப்பீங்க. அதோடு நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்தோடு படிப்பது நல்லது. வீண் அலைச்சல்கள் இருக்கும், பார்த்துக்குங்க. கிரக தாக்கங்களால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தாக்கங்கள்லாம் ஏற்படும். இந்த தாக்கங்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. பரிகாரமாக அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். இதனால கடல் தொல்லை அகலும். அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்ப ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும்.
அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.